திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னாங்களே, அதெல்லாம் சும்மா சொல்லல. இப்போ ஜோதிடத்திலே வந்து பழமொழிகள் பாருங்களேன். பரணியில் பிறந்தவன் தரணி ஆள்வான். மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆள்வான். ஆனா தரணியில பிறந்தவங்க எல்லாமே தரணி ஆள்றாங்களா? மகத்துல பிறந்தவங்க எல்லாமே ஜெகத்த ஆள்றாங்களா? அப்படின்றது கிடையாது. அப்போ லைஃப்ல ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெயின் ஜோதிடத்தோட அடிப்படை ஆதாரமே வந்து பஞ்சாங்கம் தான். அப்ப அந்த பஞ்சாங்கம் வந்து பஞ்சாங்கத்த பத்தி நம்ம அதிகம் பேச தேவையில்ல. ஏன்னா அது 5 அங்கங்கள் கொண்டது. அதில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே வந்து வீட்ல கண்டிப்பா பஞ்சாங்கம் வாங்கி வைங்க. இப்போ நான் வந்து கோயிலுக்கு போறேன். அப்ப கோயிலுக்கு போறோம். ஒரு நாள் கிழமை பார்த்து போறோம். நட்சத்திரத்த சொல்லி நம்ம சாமிகிட்ட அர்ச்சனை பண்றோம். இந்த மாரி விஷயங்கள நம்ம பண்றோம். எவ்வளோ பேத்துக்கு வந்து நம்ம என்ன திதியில பிறந்தோம்? நம்ம என்ன கரணத்தில பிறந்தோம்? அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. எல்லாத்துக்குமே வந்து என்ன லக்னம்ங்கிறது தெரியுது. என்ன நட்சத்திரம்ங்கிறது தெரியுது. என்ன கிழமையில நீங்க பிறந்தீங்கன்னு தெரியுது. திதி, கரணத்த பத்தி அதிகம் யாரும் பேசுறதில்ல. அத பத்தி யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல. கம்பல்சரி உங்களுடைய ஜாதகத்த பார்த்து, நான் வந்து 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன். லைஃப்ல வெற்றி பெற இந்த கர்மா தீர 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1 வந்து எந்த தேதியில நான் பொறந்தேன்? என்ன கிழமையில நான் பொறந்தேன்? என்ன நட்சத்திரத்தில நான் பொறந்தேன்? என்ன கரணத்தில நான் பொறந்தேன்? என்ன திதியில நான் பொறந்தேன்? இந்த 5 விஷயம் தெரியணும். அப்ப அந்த திதிகள்லயே வந்து நான் வந்து அஷ்டமி திதியில பிறந்தேன்னா, வளர்பிறையா? தேய்பிறையா? அப்ப இந்த மாரி இந்த 5 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 விஷயத்துல யோகத்த நம்ம விட்டுறலாம். அதனால அந்த 6வது விட்டுறலாம். இந்த 5 மட்டும் போதும். அந்த யோகத்துக்கு பதிலா தான் நான் டேட்ட கொண்டு வந்துட்டேன். அப்ப இந்த 5 விஷயத்த தெரிந்து, இந்த 5 நாள்ல அப்போ நீங்க பிறந்த திதி என்னைக்கு வருமோ, இப்ப இந்த மாசம் எடுத்துக்கிட்டோம்னா, ஜூன் மாசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜூன் மாசத்துல நான் பிறந்த திதி என்னைக்கு வருதோ, அன்னைக்கு போய் இறைவன கும்பிடுங்க. என்ன கரணம், நான் எந்த கரணத்துல பிறந்தனோ, அந்த கரணத்துல போய் இறைவன கும்பிடுங்க. அடுத்து என்ன நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க, அந்த நட்சத்திர நாள் அந்த மாசத்துல ஒரு நாள் வரும் இல்லைங்களா? அந்த நாள்ல போய் கும்பிடுங்க. உங்களுடைய டேட்டு எந்த டேட்ல நீங்க பிறந்தீங்க? 10ஆம் தேதி பிறந்தேன்னா, அந்த 10ஆம் தேதி, ஜூன் மாசம் 10ஆம் தேதி. நீங்க எந்த 10ஆம் தேதி வேணா பிறந்துக்கலாம். அந்த மாசம் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த 5 நாள்ல 5 புது ட்ரெஸ் போட்டுட்டு, அப்ப ஒரு சிலர்லாம் ட்ரெஸ் வாங்க முடியாம ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்கலாம் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு பனியனாவது புதுசா வாங்கி போட்டுட்டு, அந்த புத்தாடையோட போயி நீங்க இறைவன வழிபாடு செய்யுங்க. இஷ்ட தெய்வத்த போய் கும்பிடலாம். இல்ல இப்ப குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா, குரு பகவான போய் கும்பிடலாம். குரு பகவானுக்கு பிரீத்தி செய்யலாம். இந்த மாரி இந்த 5 நாள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்த வழிபாடு செய்யும்போது, உங்களுடைய கர்மா தீரும். வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இந்த பிரச்சனைன்றாங்கல்ல, இந்த பிரச்சனை எல்லாமே தீரும்.